திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், உன் ஏழு மலையேறி ஓடி வந்தேன், உன் ஏழு மலையேறி ஓடி வந்தேன், திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அப்பா எவ்வளவு அழகா பாடுறேன். பியூட்டிஃபுல். சார் மை ஹஸ்பண்ட். தெரியும் புரியும் தெரிஞ்சது. ரொம்ப அழகா பாடுறாரு. பா அவரோட ஒரு கிளாஸ்ல அவரோட பாட்டு வைக்கலாம். நிஜமாவே அவ்வளவு நல்லா பாடுறாரு. ஓகே சார். தியான ஸ்லோகா. जयंती जी வேற யாராவது சொல்லலாம் இல்லைன்னா हाँ வேற யாராவது ஜெயந்தி ஜி ஜாயின் பண்றேன் சார். வேற பானுஜி யாராவது சொல்றேன்டா. சொல்லுங்க. நானே சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதாம் நாராயணேன ஸ்வயம் யாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப त्वामनुसन्तदामि भगवद्गीते भवद्वेषिणी. பியூட்டிஃபுல். தேங்க்யூ. பிரார்த்தனை சொல்றேன் சார். சொல்லுங்க. ब्रह्मण्याधाय कर्माणि शङ्कं त्यक्त्वा करोति यः लिप्यतेन स पापेन पद्मपत्रमिवाम्बसा எனக்கு அது இதுல படிக்க முடியல சார். சாரி. போக்தாராம் யக்த தபசாம் சர்வலோகமகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். இதுல தேங்க்ஸ் சொல்றேன் சார். இது நம்மளோட டியூட்டி இல்லையா? அது ரைட். அந்த இது உடனே சொல்றேன்னு முன் வந்து சொன்னேன் இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? மனசுல இருக்கு இல்லையா? பகவானை பார்த்து சொல்றேன்னு அதனாலதானே. சரியா சொன்னேன்னா தெரியாது, சொல்லணும் தோணுச்சு சொல்லிட்டேன். கிருஷ்ணனோட சொன்னேன். ஒரு பிழையும் இல்லாம சொல்லிட்டேன். இது தியான ஸ்லோகம் சொல்றதுக்கு காரணமே நான் ஏன் டெய்லி எல்லாம் சொல்றேன் அப்படின்னா, அது சொன்னானா நம்ம இப்ப கீதை பாடம் பண்றோம், அதுல ஏதாவது ஒரு தப்பு எங்கேயாவது இருந்ததுன்னா அதுக்காக நமக்கு ஒண்ணும் வந்துடக்கூடாது, நமக்கு ஒரு பாவம் நமக்கு வளரக்கூடாதுங்கிறதுக்காக தான்
ஏன்னா பிழை இல்லாம நம்ம சொல்றது இல்லை, ஏதாவது பிழை வந்துட்டு தான் இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சாரி மாதிரி பகவான்கிட்ட சொல்றதுக்கு முதல்லயே ஒரு தியான ஸ்லோகம் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். அதுக்கு தான் ஆர்த்தியும், அதுக்கு தான் பகவானை நினைச்சுட்டு சொல்றோம், பகவானை நினைச்சுட்டு கீதை சொல்றோம். சொல்ல வச்சு ஏதாவது பிழை வந்தா என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஆரம்பிச்சா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டையும் ஆரம்பிச்சுட்டது, ஆர்த்தியும் தியான ஸ்லோகாவும். முன் வந்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அதுக்காக சொன்னாங்க. வேற ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்ல ஜெய் ஸ்ரீ சார், கிருஷ்ணன். 25 வருஷத்துக்கு முன்னாடி சின்மயா இங்க நடத்துவார் பாடம். நான் போய் கேட்டிருக்கேன். அப்போ எனக்கு இது உச்சரிப்பே வராது. அப்பையில இருந்து ஒரே வருத்தம் தான், நான் சரியா உச்சரிக்கலேன்னு. இப்போ உங்க கிருபையில நான் உச்சரிப்பு ஒழுங்கா சொல்றேங்கும் போது சந்தோஷமா இருக்கு. இது 25 எல்லாம் வருஷ ஏக்கம் இப்ப சரியா போகுது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூமா, தேங்க்யூமா. அப்படியே உங்க வயசையும் சொல்லிட்டு பரவாயில்ல. கவலைப்படாதீங்க, நான் 69 வயசு முடிச்சுட்டேன். 69 கம்ப்ளீட்டட். இல்லம்மா, சீனியர் மோஸ்ட் நானா தான் இருக்கணும். 72. என் வயசு யாருக்கும் தெரியாதுல்ல, அது வரைக்கும் எல்லாம் நான் கரெக்டா இருந்துக்கிறேன். சும்மா ஒரு நீங்க ஒர்க்ல இருக்க எங்குதான். எனிவே, 5வது ஸ்லோகத்துல 5வது அத்தியாயத்துல 21 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். அது 13வது ஸ்லோகால இருந்து அதோட டிவிஷன் பண்ணி இன்னியோட ஸ்லோகங்கள் 22, 23, 24 எடுத்துக்கலாம். எல்லாம் அழகான ஸ்லோகங்கள், பகவான் மேலேயே லயிச்சுண்டு இருக்கிற மாதிரி ஸ்லோகங்கள், ரொம்ப பிரியமான ஸ்லோகங்கள், பகவான்ல லயிச்சுண்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்குனால இருக்க ஸ்லோகங்கள். 13வது ஸ்லோகத்துல இருந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வஷி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன் ந கர்த்ருத்வன்ன கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுः ந கர்ம பல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே நாதத்தே கஸ்யசித் பாபन्न चैव सुकृतं विभुः अज्ञानेनावृतं ज्ञानं तेन मुह्यन्ति जन्तवः ज्ञानेन तु तदज्ञानं येषां नाशितमात्मनः तेषामादित्यवज्ञानं प्रकाशयति तत्परम् तद्बुद्ध यस्तदात्मानस्तन्निष्ठास्तत्परायणाः गच्छन्त्य पुनरावृत्तिं ज्ञाननिर्धूतकल्मषाः विद्याविनयसम्पन्ने ब्राह्मणे गविहस्तिनि शुनि चैव श्वपाके च पंडिताः समदर्शिनः इहैव तैर्जितः सर्गो येषां साम्ये स्थितं मनः निर्दोषं हि समं ब्रह्म तस्माद् ब्रह्मणि ते स्थिताः न प्रहृष्येत् प्रियं प्राप्य नोद्विजेत् प्राप्य चाप्रियम् स्थिरबुद्धिरसम्मूढो ब्रह्मविद् ब्रह्मणि स्थितः बाह्यस्पर्शेष्वसक्तात्मा विन्दत्यात्मनि यत् सुखं स ब्रह्मयोगयुक्तात्मा सुखमक्षयमश्नुते சுகமக்ஷய அக்ஷயமான சுகம் அனுபவிப்பார். பிரம்மலோகத்தில் மூழ்கி இருந்திருக்கிறார், வெளியுலகத்திலோட பந்தம் இல்லாதவர் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகமும் அதே மாதிரிதான் இருக்கும். எதுல ஞானிகள் மகிழ மாட்டார் அப்படிங்கிறதுல, எதுல பண்டிதர்கள் ஞானிகள் எதுல மகிழ்வார்னு 21ஆம் ஸ்லோகத்துல சொல்லிட்டு 22ஆம் ஸ்லோகத்துல ये हि संस्पर्शजा भोगा दुःखयोनय एव ते आद्यन्तवन्तः कौन्तेय न तेषु रमते बुधः
ஏஹி ஏனென்றால் சம்ஸ்பர்ஷ சம்ஸ்பர்ஷ தொடர்பிலிருந்து இணைப்பிலிருந்து தொடர்றதுனால ஜா பிறந்த போகா போகங்கள் துக்க யோனய துக்கத்தின் யோனியில் ஏவ மட்டும் தே அவர்களுக்கு ஆத்யந்தவந்தக ஆரம்பமும் முடிவும் உள்ள கௌந்தேய அர்ஜுனன் சொல்ற ந இல்லை தேஷு அதில் ரமதே மகிழ்வார் புதஹ ஞானிகள் என்ன சொல்றன்னா உணர்வுகளின் தொடர்பினால் பிறந்த போகங்கள் வெறும் துக்கத்தின் யோனிகள் அதற்கு ஆரம்பமும் முடிவும் உண்டு ஞானிகள் அதனில் மகிழ மாட்டார் ஒரு க்ஷணமா பார்க்கலாம் ஏ ஹி ஏ வாயிலேருந்து வருது ஹி தொண்டையிலேருந்து வருது ஏ ஹி சௌஸ்பர் வந்தா கரெக்டா இருக்கும் சௌஸ்பர்ஷஜா சௌஸ்பர் ரஃபார் ஷஜா போகா துக்கயோனய அப்புறம் விசர்க கொடுத்து துக்க யோனய ஏவதே யோனய யோ எல்லாம் வாயில அப்புறம் ஏவதே ஏ தொண்டையிலேருந்து வரணும் ஆத்யந்த இத்தண்டியா இருக்குனால ஆಮೇಲೆ ஆகாத் கொடுத்து ஆத்யந்தவந்த யந்தவந்த அல்ல ஆகாத் கொடுத்து வந்த கௌந்தேய கௌந்தே கௌ அவுன்னு சொல்லிட்டு அது மேல ஆகாத் கொடுத்து கௌந்தேய நதேஷு ரமதே புதஹ நதேஷு தே நடுல எடுத்து இழுத்து சொன்னா ஷு ஷார்ட் ஆயிடும் ரமதே புதஹ ये हि संस्पर्शजा भोगा दुःखयोनय एव ते आद्यन्तवन्तः कौन्तेय न तेषु रमते बुधः ये हि संस्पर्शजा भोगा சௌஸ்பர்ஷம் தொடர்றதுனால ஸ்பர்ஷம்னா தொடருது சௌஸ்பர்ஷம்னா இன்டர் ரெண்டும் தொடர்ற மாதிரி அதுலேந்து வர காமங்கள் அதுலேந்து வர பிளஷர் அதுலேந்து வர பொருள்கள் தொடர்றது முகந்து பார்க்கறது கேட்கறது அழகான வண்ணங்களை பார்க்கறது ரசிக்கிறது மோந்து பார்க்கறது எல்லாமே சௌஸ்பர்ஷயா போகா சௌஸ்பர்ஷனால வருது நமக்கும் நம்ம இந்திரியங்களுக்கும் இந்த வெளியில இருக்கிற பொருள்களுக்கும் இருக்கிற சௌஸ்பர்ஷம்னால வருது அதுலேருந்து வர போகங்கள் ஆனந்தங்கள் மகிழ்ச்சிகள் இதே மாதிரி நமக்கு இன்னொருத்தர் வந்து நம்மளை புகழ்ந்து பேசுறது நம்மளை ரசிக்கிறது இல்லைன்னா பக்கத்துல இருக்க சூழ்நிலைகள்லாம் அந்த மாதிரி இருக்கிறது இதுலேருந்து வர ஆனந்த அனுபவங்கள் அது போகம் பண்றது ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா ஆத்யந்தவந்தஹா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆதியும் இருக்கும் ஒரு அந்தமும் இருக்கும் எந்த மாதிரியான ஒரு சுகம் நமக்கு கிடைக்கிறதுனாலும் இந்த மாதிரி இந்திரியங்கள்னால ஸ்பர்ஷத்தினால எந்த ஸ்பர்ஷம்னா தொடர்றது மட்டும் இல்ல இந்திரியங்களுக்கும் வெளியுலகத்துக்கும் இருக்கிற ஸ்பர்ஷத்தினால நமக்கும் நம்ம தேகத்துக்கும் வெளியுலகத்துக்கும் இருக்கிற ஸ்பர்ஷத்தினால வர எந்த போகங்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு சுகானுபவங்களுக்கும் ஆதி உண்டு அந்தம் உண்டு அது வந்துண்டு போயிண்டு இருக்கும் அது நமக்கு புரிஞ்சாலே போரும் இதே ஒரு மருந்து தான் இது மட்டும் புரிஞ்சிருந்தா போரும் இதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்க போறது இதான் விபஷ்னாலையும் நடக்கிறது விபஷ்னால நீங்க மெடிடேஷன் பண்ணா அவ என்ன சொல்றான்னா
எதெல்லாம் உங்க மேல இருக்க ஸ்பர்ஷங்கள் வந்துட்டு இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறது நீங்க பார்த்துட்டே இருங்கோ, நாள் முழுக்க பார்த்துட்டு இருக்கோ, உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிற. அதே மாதிரிதான் இதுதான் மந்திரம் மாதிரி. ஆத்யந்தவந்தஹா, இதெல்லாக்கும் ஆதி உண்டு அந்தம் உண்டு. அந்த மாதிரி ஒரு ஆதியும் அந்தமும் இருக்கிறதுல மனசை வச்சு என்ன பிரயோஜனம்? பரமானந்தம்னு நமக்கு இருக்கிற பகவானோட இருக்கிறச்ச இந்த மாதிரி ஆதி அந்தம் இருக்கிற ஆனந்தங்களுக்கு நமக்கு எதுக்கு போகம் வச்சுட்டு இருக்கணும்? ஏன்னா இதெல்லாம் துக்க யோனய ஏவதே, இதெல்லாம் துக்கத்தோட யோனிகள். நமக்கு வர ஆனந்தத்தோட யோனி எதுனா துக்கம்தான். எல்லா மாதிரியான சுகானுபவங்களுக்கும் அந்தமும் துக்கம்தான். துக்கத்திலேருந்து வந்த ஆனந்தங்கள் துக்கத்திலேயே மறைய போறது. சோ ஒரு மனுஷன் ஏதான ஒரு பொருள் கிடைச்சதுனால ஒரு ஆனந்தம் கிடைச்சதுன்னா அந்த பொருள் போகதான் போறது. அது போன உடனே அவனுக்கு திருப்பி அதை வச்சுட்டு அவனுக்கு ஒரு துக்கம் வரும். அது தொலைஞ்சு போயிடுத்தேன்னு ஒரு துக்கம் வரும். பதாஞ்சலி யோகத்துல ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைர் குண விருத்தி விரோதாச்ச துக்கமேவ சர்வம் விவேகினஹ. விவேகம் இருக்கிறவா, ஞானிகள், அவா இந்த மாதிரி ஆனந்தங்கள்ல இருக்க மாட்டார், ஈடுபட மாட்டார். ஏன்னா அவளுக்கு தெரியும் இதுலேன்னு வர துக்கங்கள் 3 விதமான துக்கங்கள் வருது அப்படின்னு பதஞ்சலி. பரிணாம துக்க, பரிணாம தாப சம்ஸ்கார துக்கை, 3 துக்கம் சொல்லியிருக்கு பதஞ்சலியில. பரிணாம துக்க, தாப துக்க, சம்ஸ்கார துக்க. இப்போ நமக்கான நம்ம உடம்புக்கான ஒரு ஆனந்தம் வருது. முதல்ல அது அமிர்தம் மாதிரி இருக்கும், காதுல தேன் பாயிற மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. அமிர்தமா இருந்தது அப்படிம்பாங்க. அது ஒரு அமிர்தமா இருந்தாலும் கடைசியில அது விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு பகவான் 18வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு. விஷயேந்திரிய சம்யோகா யத்ததக்ரே மிருதோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். இந்திரியங்கள்னால வரும் விஷயங்கள் ஆரம்பத்தில் அமிர்தமாக இருக்கும். எத்ததக்ரே மிருதோபமம், அமிர்தம் மாதிரி இருக்கும். பரிணாமே விஷமிவ, ஆனா முடியற்ச விஷமாக இருக்கும். தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம், அந்த மாதிரி ஒரு சுகம் ராஜசமான சுகம் அப்படின்னு 18வது அத்தியாயத்துல சொல்லிருக்க. 38வது ஸ்லோகம். அது பரிணாம துக்கம், இந்த மாதிரி துக்கம். இன்னொன்னு தாப துக்கம். இன்னொருத்தர்கள்லாம் ஏதோ ஏதாவது வச்சுட்டு அதை வச்சுட்டு ஆனந்தம் பண்ணிருக்கா, சுகமா இருக்கா, அது நமக்கு இல்லையே அப்படின்னு. நம்ம சைக்கிள்ல போறச்சு, ஒருத்தர் கார்ல போச்சு, ஆஹா அவன் கார்ல போயிட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு துக்கம் வருது இல்லையா? நம்மள்ட்ட இருக்கிற ஒரு வஸ்து தொலைஞ்சு போயிட போறதே, அது நமக்கு இல்லாம போயிட போறதே அப்படின்னு ஒரு துக்கம் இருக்கு. அந்த நம்மள்ட்ட இருக்கிற சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கும். நம்மள்ட்ட நல்லதான ஒரு பொருள் இருக்கும், அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காப்பாத்திட்டு ஐயோ சாப்பிட்டா அது முடிஞ்சிருமே அப்படின்னு. அது போயிட போறதேங்கிற ஒரு துக்கம் இருக்கும். இதெல்லாம் தாப துக்கம். அப்புறம் இதெல்லாம் போன அப்புறம் ஐயோ போயிடுத்தே அப்படின்னு ஒரு துக்கம் வரும். நம்மளோட உற்றார் உறவினர்களோட இருக்கிறது பார்த்தெல்லாம் இந்த மாதிரி பரிணாம துக்கம் இருக்கும். முதல்ல கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருக்கும் பரிணாம துக்கம் அமிர்தம் மாதிரி இருக்கும், அப்புறம் விஷமா மாறிடும். அப்புறம் தாப துக்கம் இருக்கும்.
நம்மள்ட்ட இருக்கிறது நம்ம பொண்டாட்டி இப்படி இருக்காளே, பக்கத்து வீட்டு பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு இருக்கலாம். அது தாப்பு துக்கம். அதுக்கப்புறம் அந்த பொண்டாட்டி இருந்து எப்படியோ போய் காலம் ஆயிட்டான்னா, ஐயோ இருந்ததும் போயிடுதே அப்படின்னு. அது சம்ஸ்கார துக்கம். எல்லாமே துக்கம். எல்லாமே ஆரம்பிச்ச அந்த மாதிரி இருந்தாலும் துக்கத்துலதான் முடியும். எல்லா இந்திரியங்கள்னால, இந்த பிரகிருத்தினால, இந்த உடம்புனால வர சுகங்கள் எல்லாமே ஆதியந்தவந்தக, அது எல்லாமே துக்கமோட யோனி. அதனால ந தேஷு ரமதே புதஹ. அதனாலதான் ஒரு புத்தியால் இருக்கிற புத்தாவா இருக்கிறவா, ஞானிகளா இருக்கிறவா அதோட ரமதே மாட்டார். அவர் அதோட ஒரு பிணைப்பு வச்சுட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அவளுக்கு இது துக்க யோனி அப்படின்னு நல்லா தெரியும் அப்படின்னு பகவான் சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ஷக்னோதி ஹைவ யஸ் சோடும் பிராக்ஷரீர விமோக்ஷணாத் காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்தः ச சுகீ நரஹ. ஷக்னோதி முடியும், திறமையுண்டு, இஹ இந்த, இவ இருந்தாலும், யஹ யார், சோடும் பொறுக்க முடியும், பிராக் முன், ஷரீர உடம்பு, விமோக்ஷணாத் புறப்பட்ட பிறகு, காமக்ரோதோ உத்பவம் காமம் மற்றும் கோவத்தில் பிறந்த, வேகம் தூண்டுதல், ச அவர், யுக்தஹ யோகி, ச அவர், சுகி ஆனந்தம், நரஹ மனிதர்கள். யார் இந்த உடம்பு புறப்படுறதுக்கு முன் காமமும் கோபத்திலிருந்தும் பிறந்த தூண்டல்களை பொறுக்க முடியுமோ அவர்தான் யோகி, அவர்தான் ஆனந்த மானிடர் அப்படின்னு பகவான் சொல்ற. ஷக்னோ, ஷமில்ராகாத் கொடுத்து ஷக்னோ இல்ல ஷக்னோ, நாக்கம் அடிச்சுண்டு. ஷக்னோ தி ஹைவ, தி ஹைவ, தி ஹை எல்லாமே நெடுவெழுத்துகள். ஹை அழித்து சொன்னோம். ஹைவ யஸ்ஸோடும், யஸ்ஸோடும் தது, டும் பிராக்ஷரீர, பிராக்ஷ இக்கன்ஷர்னா பிராமிராகாத் கொடுத்து பிராக்ஷரீர விமோக்ஷணாத், விமோக்ஷ இக்கன்ஷர்னால மோக்ஷணாத் காமக்ரோதோத்பவம் வேகம், காமக்ரோ மிலாகாத் கொடுத்து क्रोधोद्भ, धोद्भ धो में लागा कृत, धोद्भवं वेगं सयुक्त सुखी नरः, सयुक्त यू में लागा ससुखी नरः. श्लोकम शक्नोति हैव यस्सोढुं प्राक्शरीर विमोक्षणात् कामक्रोधोद्भवं वेगं सयुक्तः स सुखी नरः. இந்த இந்திரியங்களோட ஸ்பர்ஷத்தினால வர ஆனந்தங்கள்லாம் துக்கத்தின் யோனிகள் அப்படின்னு சொன்னா, யாரு ஆனந்தமா இருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்விக்காக பதில் சொல்ற. ஷக்னோதி ஹைவ யஸ்ஸோடும் பிராக்ஷரீர விமோக்ஷணாத் காமக்ரோதோத்பவம் வேகம். மனுஷா இருக்கா, அவளுக்கு தான் இந்த விவேகம் இருக்கு, இந்த வைராக்கியம் இருக்கு, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இது பாக்கி ஜீவ ஜந்துகள் கிடையாது, அது நமக்கு மட்டும்தான் இருக்கும். பாக்கி மிருகங்களா இருக்கட்டும், பட்சிகளா இருக்கும், அவளுக்கு தன்னோட உடம்ப பார்த்துக்க மட்டும்தான் தெரியும். அவளுக்கு இது நல்லது இது கெட்டது இது இந்த வைராக்கியம் கிடையாது அவளுக்கு, அது நமக்கு தான் உண்டு.
மனுஷாளுக்கும். ஆனா இந்த மாதிரி காமத்துக்கும் இந்த மாதிரி செல்வம் எல்லாம் கிடைக்கணும்னு அதுக்கு பின்னாடி அலையர்ச்ச இந்த விவேகம் மறைஞ்சிரும். ஆனா நம்ம தனியா இருக்கச்சு சில டைம் நமக்கே இந்த விவேகம் வரும். ஐயே நம்ம போய் இதுக்கு பின்னாடி அலையிறோமே, இதுக்கு பின்னாடி அலைஞ்சா நமக்கு பாவம் தானே கிடைக்கும், நமக்கு நமக்கு கஷ்டம் தானே கிடைக்கும் அப்படின்னு அப்புறமா தனியா உட்காந்துருக்கச்ச அது வரும் அந்த விவேகம். இந்த மாதிரி தனியா இருந்து நல்லா யோசிச்சுட்டு எல்லா இதுல இருந்து நம்ம வெளியில வந்துடணும், இந்த பிணைப்புல இருந்தா வெளியில வந்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கச்ச அதே நமக்கு எப்பொழுதுமே இருந்ததுன்னா நமக்கு கஷ்டமே இல்லை. ஆனா மனுஷாளுக்கு அப்படி இல்லை. உடனே இன்னொரு சமபித்தம் சமச்சித்தம் கொஞ்சம் இந்த மாதிரி சித்தம் வந்த உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ள பித்தம் வந்து திரும்பி மனசு வந்து இதுலதான் போயிட்டு இருக்கோம். இதுல இருந்து நமக்கு ஆனந்தம் கிடைக்கிறதே, இதுல இருந்து நமக்கு நல்லது கிடைக்கிறதே, நல்ல சுகமா இருக்கே, இதுக்கு போலாமே. ஆனா இதே இந்த விவேகம் மட்டும் நமக்கு எப்பொழுதுமே இருந்ததுன்னா நமக்கு இந்த காம குரோதம் பிணைப்பு இதுல எல்லாத்துலயும் வெளியில வந்துடலாம், எப்பொழுதுமே வெளியில வந்துடலாம். எப்பொழுதுமே நான் எப்பொழுதும் திருப்பி திருப்பி சொல்றது இதுதான். பகவான் நமக்கு இந்த மனுஷ ஜென்மம் கொடுத்திருக்கா. இந்த ஜென்மம் கிடைச்சது இது எவ்வளவு நல்லா நம்மளால யூஸ் பண்ண முடியுமோ நல்லா யூஸ் பண்ணோம்னா, இந்த காமம் குரோதம்ல இருந்துலாம் நம்ம வெளியில வந்துட்டோம்னா அப்புறம் நமக்கு மோட்சம் தான். பாகவதத்துல சொல்லிருக்கு, நாயம் தேஹோ தேஹ பாஜம் லோகே கஷ்டான் காமான் அர்ஹதே வித்புஜாம் ஏ தபோ திவ்யம் புத்ராகா ஏன சத்வம் ஸ்ருத்தேத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் ஸ்வனந்தம். அனந்தமான பிரம்ம சௌக்கியம் கிடைக்கும். ஸ்ருத்தேத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் கிடைக்கும். நான் முதல்ல என்ன சொல்றது, நாயம் தேஹோ தேஹ. ஆனா இந்த தேகத்துல இந்த நலோகே இந்த லோகத்துல கஷ்டான் காமான் ஹரஹதி, இந்த கஷ்டம் கொடுக்கிற காமத்துக்கு பின்னாடி நம்ம தெளிகிறோம். அது வந்து வித்புஜாம் ஏ. வித்புஜாம்னா ரொம்ப கீழ்த்தரமான பன்னிகள் மேல எதையும் சாப்பிடுற மாதிரி. எந்த மாதிரி புஜாம்னா சாப்பிடுறது, எது மாதிரி இருந்தாலும் சாப்பிடுற ஒரு ஜந்து மாதிரி. அதுகள் எந்த ஒரு பிளஷர்ஸ் பின்னாடி அலையிறதோ அதுக்கு பின்னாடி நம்ம அலையிறோம். அது அவளுக்கு கிடைக்கிறதே அவளுக்கே அது கிடைக்கும். அதுக்கு பின்னாடி நம்மளும் அதே மாதிரி அலைஞ்சா எப்படி? நான் தப்போ திவ்யம் புத்ராக்கா அவளோட குழந்தைகளை சொல்ற ஏன சத்துவம். நம்ம அதுக்கு பதிலா தப்பம் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு பிரம்ம சௌக்கியம் துவனந்தம் கிடைக்கும் அப்படின்னு பாகவத்துல சொல்லிருக்கு. அது மாதிரி இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதுல இந்த மாதிரி தூண்டுதல்லாம் வந்துட்டேதான் இருக்கும். எந்த மாதிரி தூண்டுதல்? காமக்ரோதோத்பவம் வேகம். காமம் கோபமோட தூண்டுதல் வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த தூண்டுதல்லையும் பொறுத்துண்டு சோடும்னா பொறுக்கிறது. அத பொறுக்க முடிகிற தன்மை யாருக்கு உண்டு? சக்னோதி, நம்மளால முடியும். அது முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுண்டு அதுல இருந்து நம்ம விடுபட்டோம்னா சயுக்த நரஹ சசுகி சயுக்த. ரெண்டுமே இந்த மாதிரி இருக்கிறவளுக்கு எப்பொழுதுமே சுகம் உண்டு, நிரந்தர சுகம். அந்த மாதிரி யோகி சயுக்த நரஹ. 15வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா அது இல்லாத இருக்கிறவாளுக்கு, அறியாமையோட இருக்கிறவாள் ஜந்தவஹ அப்படின்னு இருக்கார். இந்த ஸ்லோகத்துல நரஹன்னு இருக்கார். எந்த நரஹனா
எப்ப நம்ம நம்மளால முடியும், சக்னோதி நம்மளால முடியும், இது எல்லாத்தையும் நம்மளால வைராக்கியத்தினால நம்மளோட விவேகத்தினால இது எல்லாத்தையும் காம குரோதத்தை அதனால வர தூண்டுதல்கள் எல்லாத்தையும் தாங்கிக்க முடியும், பொறுத்துண்டு இருக்க முடியும். இந்த மாதிரி இருந்தேன்னா நமக்கு நித்திய சுகம் கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்லிருக்க இந்த ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். யோந்த சுகோந்தராராமஸ் ததாந்தஜ்யோர் ததாந்தர்ஜோதிரேவயः स योगी ब्रह्म निर्वाणम ब्रह्म भूतोधिगच्छति. यह यार अंतः तन्नुள் சுகோ சுகம் அந்தரஹ தன்னுள் ரமஹ மகிழ்ந்து ததாஹ மற்றும் அந்தர்ஜோதி உள்ள இருக்கிற ஞான ஒளி ஏவ மட்டும் சக அவர் யோகி பிரம்ம பிரம்மம் நிர்வாணம் மோக்ஷம் பிரம்மபூதः பிரம்மநிலை அதிகச்சதி கிடைக்கும். என்ன சொல்றேன்னா, யார் தன்னுள் ஆனந்தமும் தன்னுள் மகிழ்ந்து மற்றும் தன்னுள் உள்ள ஞான ஒளி வைத்திருக்கிறாரோ அவர்தான் யோகி, அவர் பிரம்ம நிலை பெற்று மோட்சம் அடைவார் அப்படின்னு பகவான் சொல்ற. ஒரு ஷனா பார்க்கலாம். யோந்த சுகோந்தராராமஸ் யோந்த யோ நெடுகெழுத்து ராகாத் கொடுத்து யோந்த சுகோந்தரா சுகோந்த கோமேல ராகாத் கொடுத்து தராராமஸ் ததாந்தர் ததாந்த ததா இந்த ததாந்தர் ஜோதிரேவயः ததாந்தர்ஜோ அதுக்கப்புறம் ஃபார் கொடுத்து ஜோதிரேவயः स योगी ब्रह्म निर्वाणम ब्रह्म भूतो ब्रह्म ब्रह्म रागात करते भूतोधिगच्छति तोधि तो नडेलुते धिगच्छति गम रागात करते गच्छति योऽन्तः सुखोऽन्तरारामस्तथान्तर् ज्योतिरेवयः स योगी ब्रह्म निर्वाणम ब्रह्म भूतो धिगच्छति. மாதிரி காமம் குரோதம் இருக்கிறவளுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொன்னப்புறம் இந்த இந்த ஸ்லோகத்துல தனக்குள்ளேயே ஆனந்தமா இருக்கிறவாளுக்கு எப்படிப்பட்டவாளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ற. யோந்தः சுகோந்தராராமஸ் ததாந்தர் ஜோதிரேவயः அந்தः சுகः அப்படின்னா நமக்குள்ள சுகம், நமக்குள்ள இருக்க சுகத்திலேயே சுகமா இருக்கிறது. வெளியில இருக்கிற வெளி உலகத்தினால வர சுகத்துல சுகம் பார்க்காம தனக்குள்ளேயே சுகம் பார்க்கறது. ஏன்னா தனக்குள்ள யார் இருக்கா? பகவான் இருக்கார். இந்த பகவான் இருக்கிறது பகவானோட ஐக்கியமாயி பகவானோட ஒன்றாகி இந்த பகவானோட சுகம், அந்த சுகம் அந்தர் சுகம். அந்த சுகம் இருக்கிறவா எப்பொழுதுமே பகவான என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா, அந்த ஆனந்தத்துல இருப்பா. நமக்குள்ளேயே நிரந்தரமா ஆனந்தமத்துல இருப்பா. ஏன்னா அப்ப அவளுக்கு வெளியில இருக்கிறதுல இருந்து வர ஆனந்தங்கள்லாம் வேண்டே வேண்டாம், தனக்குள்ளேயே ஆனந்தத்தை பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா வெளியில இருக்கிற உலகத்துல இருக்கிற பொருள்கள்லாம் நம்மளால நிரந்தரமா நம்மளால வச்சுக்க முடியாது. ஆனா நமக்குள்ள ஒரு நம்ம ஆனந்தம் கிடைச்சிடுச்சுன்னா அப்ப அவளுக்கு அந்தர ராமஹ தனக்குள்ளேயே ஆனந்தம், ரமஹ லயிச்சுன்னு இருக்கிறது, நமக்குள்ளேயே ஹாப்பினஸா இருக்கிறது. பகவான் தான் நமக்குள்ள இருக்கிற ஒளி. அந்தர் ஜோதி, நமக்குள்ள ஜோதி இருக்கிறது பகவான். அந்த ஜோதியோட நம்ம லயிச்சுன்னு நமக்குள்ளேயே ஆனந்தமா இருக்கிறது. சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்ம பூதோ கச்சதி.
நமக்குள்ள இருக்கிற பிரம்மனை நம்ம புரிஞ்சுண்டு, ஆனா நமக்கு எல்லாம் கிடைச்சிருத்தேன்னு ஒரு மமதையும் இல்லாம இருந்தோம்னா நமக்கு பிரம்ம நிர்வாணம் கிடைச்சிரும். பிரம்ம நிர்மாணம்னா என்ன? நமக்குள்ள இருக்கிற பகவானோட நம்மளே சேர்ந்துட்டு, நம்மளும் இந்த பகவானும் ஒன்று அப்படின்னு தெரிஞ்சுட்டு, இந்த பகவானோடயே இருந்துட்டு, பகவான் தனி இல்ல, நான் தனி இல்ல, எல்லாமே ஒன்னும் சேர்ந்து இருக்கோம், இந்த ஒரு பிரம்மபூத நிலை அது கிடைச்சிருச்சுன்னா ஆனந்தமே ஆனந்தம். கபீராவோட கபீரரோட ஒரு ரொம்ப அழகான ஒரு தோகை இருக்கு. जब मैं था तब हरी नहीं, अब हरी है मैं नाही। जब मैं था तब हरी नहीं, अब हरी है मैं नाही। प्रेम गली अति सांखरी, जामे दो न समाही। कबीरा जामे दो न समाही। जब मैं था तब हरि नहीं, ना எப்ப இருந்தேனோ அப்ப ஹரி இல்ல. अब हरि है मैं नाही, இப்ப ஹரி இருக்கர் நான் இல்ல. பிரேமகலி அதிசாங்கரி, இந்த அன்பினோட ரோடு இருக்கே, அது ரொம்ப நேரவான ரோடு. ஜாமே தோன சமாயி, அதுல ரெண்டு பேர் இருக்க முடியாது, ஒருத்தர் தான் இருக்க முடியும். நான் இருந்தேன்னா ஹரி இல்ல, நாங்கிற மமதையில நான் இருக்கச்சு பகவானே இல்ல. அப்ப ஹரி ஹே மே நாஹி, இப்ப ஹரி வந்துட்டு நான் தான் ஹரி அப்படின்னு தெரிஞ்சப்புறம் அப்ப அப்ப நான் இல்ல, அவர் தான் இருக்கார். இந்த மனசுல இருக்கிற ரோடு ரொம்ப நேரம், அதுல ஒருத்தர் தான் இருக்க முடியும். ஏதோ நான் இருக்க முடியும், நாங்கிற ஒரு மமதை இருக்க முடியும், இல்லைன்னா பகவான் இருக்க முடியும் அப்படின்னு கபீர் சொல்லி ரொம்ப அழகான ஒரு தோஹா. அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.